அவரு பேரை கேட்டாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. துஷ்டனை கண்டா தூரம் போயிடுன்னு சொல்வாங்கல்ல, அப்படிதான். அந்த ஆள் கிட்ட இருந்து நான் விலகி நிக்கிறேன். அந்த ஆள் முன்னாடி இருந்தா நான் கோவத்துல ஏதாவது பேசினாலும் பேசிடுவேன். அது இன்னும் தேவையில்லாத பகையை வளர்க்கும். நீ நல்லா சமாளிக்கிறமா, ஆனா உண்மையான காரணம் இது இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மத்த நேரத்துல நீ வரலன்னா கூட பரவாயில்ல. ரைஸ் மில் பிரச்சனையில ஏன் சார்புல பேசுறதுக்கு அன்னைக்கு நீ ஏமா வரல? அத கூட விடு. கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு அவ்வளவு வேகமா பரிமளாக்காவை கூட்டிட்டு வந்தல்ல, அந்த ஆளை பார்த்ததும் அதே வேகத்துல ஏமா திரும்பி வந்துட்ட? அவர் மூலமா நியாயம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு. அதான் வந்துட்டேன். இல்லம்மா, வேற ஏதோ விஷயம் இருக்கு. அந்த ஆளு உன்னை ஏதாவது மிரட்டுறாரா? சொல்லுமா. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லடி. நீயா தேவையில்லாம எதுவும் கற்பனை பண்ணாத. இத பார், நீ அந்த வேலையை விட போறியா இல்லையா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அத்தை, வேலையெல்லாம் விட வேணாம் அத்தை. இந்த வேலை உங்களுக்கு பிரச்சனை இல்ல. இவ குருமூர்த்தி கிட்ட வேலை செய்யறதானே உங்களுக்கு பிரச்சனை. அது மாறிட்டா நீங்களும் உங்க முடிவை மாத்திப்பீங்கல்ல. உங்களை தான் கேக்குறேன் அத்தை. மயில் வேற ஸ்டேஷன் மாறி போயிட்டா நீங்க நிம்மதியா இருப்பீங்கல்ல? ஏய், நீ இப்ப என்ன சொல்ல வர? டிஎஸ்பி கிட்ட மனு கொடுத்து ஸ்டேஷனை மாத்தி தர சொல்லி கேட்கலாம்ல. வேலைக்கு சேர்ந்து ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள டிரான்ஸ்பர் கேட்டா எப்படி கொடுப்பாங்க தேனு? கொடுக்க மாட்டாங்க. நீ ஏன் என் முடிவு பண்ற? ஒரு முயற்சியாவது பண்ணி பாக்கலாம்ல. அம்மாவுக்கு உடம்பு முடியல, அங்கதான் சிகிச்சை எடுத்துக்கிறோம்னு நம்புற மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லலாம். நான் இருக்கிற சங்ககிரி ஸ்டேஷனுக்கே கேட்டு வாங்கலாம்ல. அப்படி ஸ்டேஷன் மாத்தி கொடுத்துட்டா நீயும் வேலையை விட வேணாம், அத்தையும் நிம்மதியா இருப்பாங்கல்ல. என்னத்த சொல்றீங்க? அந்த ஆள் இருக்கிற இடத்தை தவிர இவ வேற எங்க வேலை செஞ்சாலும் எனக்கு கவலை இல்ல. அப்புறம் என்னடி, ஏதாவது சொல்லி நாளைக்கு லீவ் போட்டுரு. டிஎஸ்பிய போய் பாரு. முடிஞ்சா ஏ ஸ்டேஷனுக்கே வந்துரு. எப்பவும் போல நம்ம ஒன்னாவே இருக்கலாம். சரி வா. அக்கா, ஒரு காஃபி கிடைக்குமா? கொண்டு வரேன். என்ன பரமரை உள்ள இருக்கிற அக்யூஸ் வாயை திறந்தானா? இன்னும் இல்லீங்க ஆண்டவரே. நம்ம ஆளுங்க லைன் கட்டி அடிச்சு பார்த்துட்டாங்க, ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறானுங்க. ஆண்டவர் கை வச்சாதான் காரியம் நடக்க போல் இருக்குதுங்க. நடத்திடுவோம். அவனோட வேண்டுதல் அதுவா இருக்கும் போது ஏன் அதை விட்டு வைப்பானே? யோ, அந்த சிக்கக்கூடியா சார், கதவை தர. ஓகே சார். சீக்கிரம் சார். வாடாங்க. விட்டு சொல்டா, திருநெல் நகையெல்லாம் எங்கடா வச்சிருக்க?
தெரியாது சார். ஏய், நீங்க சொல்ல மாட்டேன். கேட்டா சொல்ல மாட்டேனே. அவ்வளவு பெரிய நக்கல் அவனுக்கு. ஏண்டா சொல்றா. எங்க வச்ச? சொல்றா. சொல்லு. எனக்கு தெரியாது சார். நிஜமானே தெரியாது சார். என்ன விட்டுருங்க சார். நிஜமானே தெரியாது சார். ஐயோ ஐயோ ஆண்டவருக்கு தான் அபிஷேகம் நடக்கும். ஆனா இங்க ஆண்டவரே அபிஷேகம் பண்றாரு. ஒழுங்கா சொல்றா இல்ல அடிச்சே கொள்ளுவாமா. சொல்றா. ஐயோ அடிக்காதீங்க சார். வலி தாங்க முடியல சார். சொல்லிடுறேன் சார். அடிக்காதீங்க சார். கண்டிப்பா சொல்லிடுறேன் சார். என்னமோ சொல்ல மாட்டேன்னா இப்ப எப்படி சொல்றாங்கற? ரைட்டர் கிட்ட ஒண்ணு விடாம எல்லாத்தையும் ஸ்டேட்மெண்டா கொடுக்கணும். புரியுதா? புரியுது சார். புரியுதா? சார். புரியுது சார். தொலைச்சிருவன் ஜாக்கிரதை. போயா. சரிங்க சார். பரவரே நடந்த சம்பவம் ஒண்ணு விடாம சொல்லுவான். போய் ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கோங்க. பிரமாதங்க ஆண்டவரே. உங்க அடி ஊமையவே பேச வச்சிருவேன். மயிலு சார். டீ இருக்கா? இருக்கு சார். கொண்டு வா. ஓகே சார். ஏற்கனவே சாரை பார்த்தா பயமா இருக்கும். இப்ப அவனை போட்டு வர முடிச்சுட்டு வந்திருக்காரு. இந்த நிலைமையில எப்படி போய் அவர்கிட்ட லீவ் கேக்குறது? கேட்டா என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே. மயிலு, ஐயோ என்ன பண்ற நீ? டீ விளையாடுறது கூட தெரியாம என்ன யோசனை உனக்கு? அக்கா நான் கவனிக்கலக்கா. இப்ப செந்திருச்சு என்ன பண்றதுக்கா? ஏய் சரி இரு, இத நான் தொடச்சுக்கிறேன். நீ அதை எடுத்துட்டு போய் சாரட்டை கொடு. இங்க பாருமா, நான் காலையில இருந்து உன்னை பாத்துட்டு தான் இருக்கேன். நீ ஏதோ யோசனையிலே இருக்க மாதிரி தெரியுது. உனக்கு என்னதான் பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நீ என்கிட்ட சொல்லாட்டியும் பரவாயில்ல, ஏதாவது சொதப்பி சார் கிட்ட வாங்கி கட்டிக்காத. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி சீக்கிரம் எடுத்துட்டு போ, சார் கத்த போறாரு. சரிக்கா. மே கமெண்ட் சார். வா வா. ஏய் சார் டீ. வச்சிட்டு போ. கிளம்பு. சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். ஆடு தானா வந்து தலைய கொடுக்கறப்ப வேண்டான்னு சொல்லுவனா? சொல்லு. அம்மாவுக்கு உடம்பு முடியல சார். உங்க அம்மாவுக்கு என்னைக்கு தான் உடம்பு நல்லா இருந்திருக்குது? எப்ப பார்த்தாலும் நீ இதே டயலாக் தானே சொல்லிட்டு இருக்க. அது எப்படி ஒரு பொம்பளை வாழ்க்கை ஃபுல்லாவே உடம்பு சரியில்லாம இருப்பா? அவளுக்கு என்னதான் நோய்? கேன்சரா இல்ல டிபியா இல்ல மூளையில ஏதாவது கட்டி இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அம்மாவுக்கு ரொம்ப பிபி தான் ரொம்ப அதிகமா இருக்கு சார். இந்த காலத்துல ஒத்த பொண்ணு வச்சிருந்தாலே ஒருத்திக்கு பிபி பார்டரை தொட்டுரும். பெத்தது அத்தனையுமே பொம்பளை பிள்ளைங்க. பார்டர் என்ன நாடு கடந்தே பிபி எகிரும். உங்க அம்மா ஏன் நோயாளியாவே இருக்காங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. எங்களால அம்மாவுக்கு எந்த கஷ்டமும் இல்ல சார். அவங்க எங்களை சந்தோஷமா தான் வளர்த்தாங்க. அவங்க பெருமைப்படுற மாதிரி தான் நாங்களும் நடந்துக்கிட்டோம். உன் குடும்ப பெருமை எல்லாம் இங்க எவன் கேட்டான்? இப்ப
இப்ப என்ன உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும். நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணவா? போலீஸ்காரன் ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும், பரவாயில்லையா? இல்ல சார், அம்மாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். ஏன் உன் கூட பிறந்தவளுங்க 2 பேர் இருக்காளுங்கல்ல, அவளுங்கள கூட்டு போக சொல்லு. அவங்க வேற வேலையா வெளியில போயிருக்காங்க சார். அதுக்கு என்னப்பா? அதனால லீவு வேணும் சார். டேய், நீ வேலைக்கு சேர்ந்து எத்தனை நாள் ஆச்சு? 2 நாள் ஆச்சு சார். முழுசா 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள நீ லீவு கேக்குற? உனக்கு வாய் கூசுல? மயிலு, போலீஸ் வேலைக்கு நீ லாக்கி இல்லன்னு எனக்கு எப்பவோ தெரியும். ஆனா எப்ப பார்த்தாலும் ஐபிஎஸ் நீயா பீத்திக்கிட்டு அலையறல, அதனாலயாவது ஏதாவது கொஞ்சம் சின்சியரா இருப்பேன்னு பார்த்தேன். உன் பொறுப்போட லட்சணம் என்னன்னு எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. இல்ல சார், அம்மாவுக்கு ரொம்ப முடியல. அதனால உங்க அம்மாவுக்கு ரொம்ப முடியலன்னா நீ நர்ஸ் கோர்ஸ் படிச்சு உங்க அம்மா பக்கத்துல இருந்து பாத்துருக்கலாம்ல. எதுக்கு போலீஸ் வேலைக்கு வந்து சேர்ந்து எங்களுக்கு இருக்கிற? சார், இன்னைக்கு ஒரு நாள் தான் சார். இனிமே நான் இப்படி கேட்க மாட்டேன் சார். நீ என்னதான் கெஞ்ச நாள் அழுதாலும் உனக்கு நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன். ஒழுங்கா போய் டியூட்டியே பாரு. டியூட்டி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ எங்க வேணா போ. சார், காலையில தான் டாக்டர் வரேன்னு சொல்லிருக்காங்க. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. மரியாதையா வெளியே போய் டியூட்டியை பாரு, இல்ல டீ அப்படியே மூஞ்சில ஊத்திரும். அம்மா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? சொல்லுங்க. என் பொண்ணை காணோம். எப்ப இருந்து? நேத்துல இருந்து. வயசு என்ன? 13. வாங்க. நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் சார் இருந்தேன். ஒட்டு கேட்டீங்களோ? அதுக்கு அவசியமே இல்ல சார். நீங்க கத்துறது தான் ஊருக்கே கேக்குதே. ஓ, என்ன கமெண்ட் பண்ற தகுதி எல்லாம் உங்களுக்கு இல்ல. போய் வேலைய பாருங்க. மயிலுக்கு ஏன் லீவ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? மேடம், கூட்டணிக்கு ஆள் பிடிச்சியலோ? இவளுக்கு ஒண்ணு நான் பாஞ்சு வரீங்க. ஆள் சேர்க்கிற புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது சார். இவ பக்கம் நியாயம் இருக்கிறதால தான் நான் கேக்குறேன். மயிலுக்கு லீவு கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பேசுறீங்க மேடம்? அவ வேலைக்கு சேர்ந்து 1 வாரம் கூட முழுசா முடியல, அதுக்குள்ள அம்மாவுக்கு முடியல, ஆட்டுக்குட்டிக்கு முடியலன்னா என்ன அர்த்தம்? இத்தனை நாள் வேலை செஞ்சாதான் லீவு கொடுக்கணும்னு எந்த ரூலும் இல்ல சார். இவ ஊர் சுத்த ஒண்ணு லீவு கேட்கல. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தானே லீவு கேட்கிறா. மனிதாபிமான அடிப்படையில் லீவு கொடுத்தா எந்த தப்பும் இல்ல சார். எது சரி எது தப்புன்னு எனக்கு நீங்க சொல்லி தராதீங்க. இந்த ஸ்டேஷனோட ஹையர் அத்தாரிட்டி நான் தான். உங்க ரெக்கமெண்டேஷன்லாம் இங்க எடுபடாது. போய் வேலையை பாருங்க. வளையமணி, வேடிக்கை பார்க்கப்படாது, வேலையை பார்க்கணும். சரிங்க சார். என்ன மேடம், சங்கத்துல மெம்பர் சேர்க்கிறீங்களோ? ஐயோ, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல சார். அவங்களதான் வந்து பேசினாங்க, நான் எதுவும் சொல்லல. இத பார், இறக்கப்பட்டா உனக்கு நன்மையை செய்வேன். ஆனா மிரட்டி பார்க்கலாம் நினைச்சீனா ஒரு நன்மையும் நடக்காது. அம்மா சென்டிமெண்ட சொல்லிட்ட, ஒரு 1/2 நாள் லீவு தரேன். 1 மணிக்கெல்லாம் திரும்ப வந்து டியூட்டியில ஜாயின் பண்ணிக்கணும், புரியுதா? ஓகே சார், தேங்க்யூ சார். எந்த ஸ்டேஷன் மணி? குகை ஸ்டேஷன் சார். சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டே இருக்க, என்ன விஷயம்? டிஎஸ்பி சாரை பார்க்கணும். என்ன விஷயமா பார்க்கணும்? என் டிரான்ஸ்பர் விஷயமா மனு கொடுக்க சாரை பார்க்கணும் சார். மேல போ, 2nd ஃப்ளோர்ல பிஎஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட கேளு. ஓகே சார், Okay. தேங்க்ஸ்.
வணக்கம் மேம். என்னம்மா விஷயம்? டிரான்ஸ்ஃபர் விஷயமா டிஎஸ்பி சாரை பார்த்து மனு கொடுக்கணும். 2 நிமிஷம் சாரை நேர்ல பார்த்து பேச முடிஞ்சா நல்லா இருக்கும் மேம். வெயிட் பண்ணுங்க, சார் டேபிளுக்கு கொண்டு போயிட்டு தகவல் சொல்றேன். சரி மேம். வணக்கம் சார். எப்படியா இருக்கா? நல்லா இருக்கு சார். ஐயோ கடவுளே, இவர் எதுக்கு இப்ப இங்க வந்தாரு? அம்மாக்கு உடம்பு முடியலன்னு போய் சொல்லிட்டு இங்க வந்திருக்கோம். சார் மட்டும் என்ன இங்க பார்த்தாருன்னா அவ்வளவுதான். வார்த்தையாலே என்ன கொன்னுடுவாரு. இப்ப என்ன பண்றது? சார் எப்படியா இருக்க? நல்லா இருக்கேன் சார். சும்மா கேஸ் விஷயமா டிஎஸ்பி சாரை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன் சார். ஆமா சார். என்ன வர சொன்னாரு, என்னன்னு தெரியல. இதுக்கு மேல 1 நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. சார் கண்ணுல மாற்றதுக்குள்ள கிளம்பிடணும். ஏமா 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 நில்லுமா. உனக்கு அதிர்ஷ்டம் இருக்குமா? சார் உன்னை பார்க்கணும்னு சொல்லி கூப்பிடுறாரு, சீக்கிரம் வா. இல்ல மேடம், எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். நீங்க தான் மனு கொடுத்துட்டீங்கல்ல. அட என்னம்மா நீ, சார பார்க்கணும்னு வந்துட்டு எத்தனை பேர் முடியாம திரும்பி போயிருக்காங்க தெரியுமா? ஆனா உனக்கு சாரே பேசணும்னு கூப்பிடுறாரு. எல்லாருக்கும் இந்த சான்ஸ் கிடைக்காது. வா சீக்கிரம். அப்ப என்னவோ சார பார்க்கணும்னு துடிச்ச, இப்ப ஏன் முழிக்கிற? சார் கூப்பிட்டு நீ வரலன்னா தப்பாயிடும். 2 நிமிஷம் வந்து பாத்துட்டு போயிடு. வாமா.